தமிழகத்தில் மேலும் ஒரு லாக்அப் டெத். 27 வயதான அஜித்குமார் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஒரு கோயிலில் டெம்பரரி செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்கிறார். 27ஆம் தேதி போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. 28ஆம் தேதி அடித்து கொலை செய்யப்படுறாரு. அந்த கோயிலில் வழிபாட்டுக்கு வந்தவங்க கொண்டு வந்த 10 சவரன் நகையை இவர் திருடினதாக இவர் மேலே அலிகேஷன் வைக்கப்படுது. அதுக்காக இவரையும் அவர் கூட இருந்தவங்களையும் எஃப்ஐஆர் இல்லாமல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி பல இடங்களில் கொண்டு போய் அடித்து சித்திரவதை பண்ணுறாங்க. மிளகா பொடியை வாயில் பிறப்புறுப்பில் எல்லாம் போட்டு அடித்து சித்திரவதை பண்ணுறாங்க. போலீஸ் அடித்து டார்ச்சர் பண்ணதை பார்த்த ஒரு சின்ன பையன் பேட்டி கொடுக்கும்போது 2 கையையும் அடித்து உடைச்சாங்க அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காப்புல. இது ஒரு காவல்துறை செய்யக்கூடிய செயலா? இது ஒரு சைக்கோ கொலை குற்றவாளிகள் செய்யக்கூடிய செயல்லையே. அது தலை, காது, கழுத்து, ரிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 40 இடத்துல ஹெவியாக இன்ஜூர் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக 6 போலீஸ் ஆஃபீஸர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேலும் பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 196 சப்கிளாஸ் 2 சப்கிளாஸ் ஏ படி எஃப்ஐஆர் செய்யப்பட்டிருக்கு. இந்த செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் யாராவது லாக்அப்பில் இறந்தாலோ இல்லை குற்றவாளிகள் யாராவது ரேப் செய்யப்பட்டாலோ மேஜிஸ்ட்ரேட் விசாரணை செய்யணும் அப்படின்றது தான் இந்த செக்ஷன் சொல்லுது. கேஸ் இப்போது சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. மேலும் மதுரை ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஜித் ஒரு தீவிரவாதியா, அவரை இப்படியா நீங்கள் அடித்து சித்திரவதை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா பீரியடில் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா மகன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா போலீஸ் நிலையத்தில் வச்சு அடிச்சே கொலை செஞ்சாங்க. இது சம்மந்தமாக 9 போலீஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டாங்க. சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணியாச்சு. 5 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த கேஸுக்கு தண்டனை கிடைக்கல. கடந்த 5 வருஷமாக கிட்டத்தட்ட 25 லாக்அப் டெத் நடந்திருக்குங்க. இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? அரசாங்கம் இதுக்கு என்னதான் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையினர் இந்த மாதிரியான செயல்கள் செய்கிறத பற்றி உங்களுடைய கருத்தை தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.